ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சென்னை கிரகம்பாக்கம் பக்கத்தில் ஒரு 4 BHK இண்டிவிஜுவல் வில்லா பார்க்க வந்திருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்த் எலிவேஷனில் மெயின் டோர் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்து போல் அமைச்சிருக்காங்க. ஸோ சென்னை கிரகம்பாக்கம் பக்கத்தில் காசாகரன் வரப்போது அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே சித்தா ஸ்கொயர் இருக்குது, விஜன் இருக்குது, ஜி ஸ்கொயர் இருக்குது. ஸோ எல்லாமே பெரிய பெரிய பில்டர்ஸ்லாம் இருக்குது. ஒரு முக்கியமான இடத்துல ப்ரைம் லொக்கேஷனில் தான் அந்த வீடு இருக்குது. ஸோ வாங்க வீட்டுக்குள்ளே போய் ஒன் பை ஒன் பார்ப்போம். ஸோ வீட்டுடைய ஃப்ரண்ட் எலிவேஷன் இது. ஸோ ரொம்ப அழகாக பெரிய பால்கனியோட உங்களுக்கு சூப்பரான ஒரு எலிவேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் கேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்ல ஒரு பெரிய கேட் அமைச்சிருக்காங்க. ஸோ கார் பார்க்கிங் உங்களுக்கு நல்ல பெரிய இனோவா கார் பார்க் பண்ணுற அளவுக்கு பெரிய கார் பார்க்கிங் இருக்குது. கார் பார்க்கிங்கில் போர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கார் பார்க்கிங் வால் எல்லாம் உங்களுக்கு டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. 3 phase CB கனெக்ஷன் வந்துடும். சேஃப்டிக்கு ஒரு கிரில் கேட் இரும்பில் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து மெயின் டோர் வந்து டீ கூட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஹால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிவிங் ஹால் இந்த பக்கமாக ரைட் சைடில் டைனிங் ஹால் கொடுத்துருக்காங்க. இது வீட்டுடைய லிவிங் ஹால் ஸ்கொயராக இருக்குது. 2 விண்டோஸ் இருக்குது. விண்டோஸ் எல்லாமே உங்களுக்கு வுட்டில் பண்ணியிருக்காங்க, குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங் இருக்குது, உங்களுக்கு ஃபேன் போட்டு கொடுத்துருக்காங்க. டிவி கபோர்ட் பார்த்தீங்கன்னா பிளேவுட்டில் ஒரு பெரிய டிவி கபோர்ட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு காமன் ரெஸ்ட் ரூமும் வந்துடும். ஸோ ஹாலில் ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 பெட்ரூம், அதில் 2 பெட்ரூம் அட்டாச்சு இருக்குது. ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கிச்சன் பார்க்க போகிறோம். கிச்சன் பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்டில் ஒரு பெரிய மாடல் கிச்சனாக கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோரேஜ் நிறைய பண்ணி உங்களுக்கு சூப்பரான மாடல் கிச்சன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டைனிங் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு வாஷ் பேஷன் இங்கே வந்துடும். உங்களுக்கு இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. டோர் கொடுத்து செட் பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைடில் உங்களுக்கு ரோடு வரும். ஸோ 2 பக்கம் ஃப்ரண்ட்லையும் பேக்கில் ரோடு இருக்கிறதுல நல்லா காத்தோட்டமாக இருக்கும், வெளிச்சமாக இருக்கும். ஸோ இப்போ லைட் எல்லாமே நம்ம எடுக்கிறோம், வெளிச்சமாக இருக்குது. இது ஃபர்ஸ்ட் பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூமில் ஃபுல்லாக வாட்ரூப் இருக்குது. இதுக்கும் ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பெட்ரூமே உங்களுக்கு நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே. ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் 3 பெட்ரூம் இருக்குது பார்ப்போம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரைட் சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குது, லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம். இது உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் வந்துடும். ஸோ எல்லாமே உங்களுக்கு டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வுட்லேயே டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். ஃபுல்லாக வாட்டர் ப்ரூஃப் ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்டாச்சு பாத்ரூம், நல்ல பெரிய பாத்ரூம். ஸோ பாத்ரூம் எல்லாம் ஃபுல்லாக வால் ஃபுல்லாக டைல்ஸ் ஒட்டிருக்காங்க. வெஸ்டர்ன் வந்துடும். நெக்ஸ்ட் பெட்ரூம் பார்க்குறோம். இது வந்து 3rd பெட்ரூம். ஸோ இதுவுமே நல்லா உங்களுக்கு ஸ்பேசியஸாக இருக்குது. ஃபுல்லாக வாட்டர் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்குமே ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. இதுக்கும் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. ஸோ மொத்தம் 3 டாய்லெட்டு, உங்களுக்கு 2 அட்டாச்சு வந்துடும், கீழே காமன் வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த இடம் பெரிய பால்கனியாக கொடுத்துட்டு ஒரு கெஸ்ட் ரூமும் இங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ கெஸ்ட் ரூமும் உங்களுக்கு இருக்குது. மொத்தம் 4 பெட்ரூம் ஆகிடுது. பால்கனி பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது. இங்கே எலிவேஷனாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,10,00,000 வரும். ஸோ 950 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் 2000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ணப்பட்ட ஒரு 4 BHK வில்லா 1,10,00,000 நெகோஷியபிள்.